வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல நடக்கிற அந்த பெரிய போராட்டத்தை பத்தி தான். விலைவாசி ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு ஏறி இறங்குது, வாங்க இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்களே பார்த்திருப்பீங்க, மார்க்கெட் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஏறுது, மறுநாள் பயங்கரமா சரியுது. இது ஏன் இப்படி நடக்குது? முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய குழப்பமே நிலவிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $120ங்கிற நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போச்சு. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கல. திடீர்னு விலை மளமளன்னு சரிஞ்சு கிட்டத்தட்ட $81 வந்து நின்னுச்சு. எவ்வளோ பெரிய வீழ்ச்சி பாருங்க. எல்லாரும் இன்னும் விலை குறையும்னு எதிர்பார்த்தா மறுபடியும் வந்த வேகத்திலேயே மேலே ஏறி $99 வந்து நிக்குது. என்னதான் நடக்குதுங்க? இது சும்மா சாதாரணமான மார்க்கெட் ஏற்ற இறக்கம் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய டக் ஆஃப் வார், அதாவது இழுபறி போட்டி மாதிரி. ரெண்டு சக்தி வாய்ந்த தரப்பு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு விலையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த ரெண்டு தரப்பு யாருன்னு பாப்போம். முதல்ல விலையை கீழே இழுக்கிற சக்திகளை பத்தி பார்க்கலாம். அதாவது சந்தையில கொஞ்சம் நல்ல சூழல் உருவாகும், பதற்றம் தனியோன்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் பாருங்க. போர் சீக்கிரமா முடிஞ்சிரும் ட்ரம்ப் சொல்றது, அமெரிக்கா சில நாடுகள் மேல இருக்கிற தடையை நீக்க யோசிக்கிறது, ஓபெக் நாடுகள் அவங்க கையிருப்புல இருக்கிற எண்ணெயை வெளியே கொண்டு வர போறதா வர்ற செய்திகள், இது எல்லாமே சேர்ந்து அப்பாடா இனிமே பிரச்சனை இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரோட அறிக்கை சந்தையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இவரோட இந்த ஒரு வார்த்தை முதலீட்டாளர்கள் மனசுல இருந்த பயத்தை குறைச்சு விலையும் கொஞ்சம் குறைய காரணமா அமைஞ்சது. ஆனா இந்த நல்ல சூழல் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு புவிசார் அரசியல் காரணங்களால ஒரு பெரிய நெருப்பு பத்திக்கிடுச்சு. அது விலைய மறுபடியும் ராக்கெட் வேகத்துல மேல கொண்டு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எண்ணெய் ஏத்திட்டு வர கப்பல்கள் மேலேயே தாக்குதல் நடக்குது. முக்கியமான கடல்வழி பாதையை மறிக்கிறாங்க. இதனால ஈராக்ல சில எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையே தற்காலிகமா மூட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் உலக அளவுல எண்ணெய் சப்ளைய மொத்தமா பாதிச்சிருச்சு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இனிமே என்ன நடக்கும்? எதிர்கால கணிப்புகளை பார்த்தா இன்னும் குழப்பம்தான் அதிகமாகுது. ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியவே இல்ல. இந்த ரெண்டு கணிப்புகளையும் பாருங்களேன், எவ்வளோ முரண்பாடா இருக்குன்னு. ஒரு பக்கம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, போர் இப்படியே போச்சுன்னா விலை $200 வரைக்கும் போகும்னு பயமுறுத்துது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ கணிப்பு அடுத்த 2 மாசத்துக்கு $95க்கு மேலதான் இருக்கும்னு சொல்லுது. இப்போ எதை நம்புறது? சரி, இந்த உலகளாவிய இழுபறி போட்டியால நமக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அதோட தாக்கம் நேரடியா நம்ம வீட்டு வாசல்லே வந்து நிக்குது. நம்ம வீடுகள்ல எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அரசாங்கம் கூட சிலிண்டர்களை பதுக்கி வைக்க வேண்டாம்னு சொல்லுது. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கும் இது பெரிய அடியா இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற கையிருப்பு வெறும் 50 நாளைக்கு தான் வரும்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இந்தியால மட்டும் இல்ல. நம்ம அண்டை நாடுகளான பங்களாதேஷ்ல உரத்தொழிற்சாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் மூடிட்டாங்க. பாகிஸ்தான்ல அவசர கால எரிசக்தி நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்காங்க. வியட்நாம்ல பெட்ரோலை மிச்சப்படுத்த எல்லாரையும் வீட்ல இருந்தே வேலை செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. அப்போ ஒரு முதலீட்டாளரா இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும் நாம எப்படி பார்க்கணும்? இதுல இருந்து என்ன பாடத்தை கத்துக்கணும்? பாருங்க, ஒரு பக்கம் விலையை குறைக்கிற மாதிரியான நல்ல செய்திகள் வருது, இன்னொரு பக்கம் விலையை ஏத்துற மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட கணிக்கவே முடியாத ஒரு சந்தையில நம்ம எப்படி ஒரு தெளிவான முடிவெடுத்து நிலைச்சு நிக்கிறது? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நாங்க கொடுக்கிற இந்த தகவல் உங்களுடைய கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது எந்த விதத்திலையும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.